வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் விரோத கட்சியுடன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பற்றி தமக்கு எதுவும் தெரியாது என்று ஸ்ரீதரன் கருத்து. வடக்கு மக்களின் நம்பிக்கையை காக்க வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று அரசாங்கத்திடம் காதர் மஸ்தான் கோரிக்கை. வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் உரிய ஆவணங்கள் மூலம் உரிமையாளர்கள் உறுதிப்படுத்தினால் அவை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சபை முதல்வர் சுட்டிக்காட்டு. ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் தற்போது நடைமுறையில். தொடர்வது விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான கூட்டணிகள் குறித்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் மட்டுமே கலந்துரையாட கட்சி தீர்மானித்ததாக குறிப்பிட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதற்கு பொருந்தாத வகையில் டக்ளஸ் தேவானந்தாவோடு பேசுவதற்கான எந்த தீர்மானமும் கட்சியில் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். சமீபத்தில் உள்ளூராட்சி நிர்வாகங்களில் கூட்டணியை நிர்வகிக்கும் நோக்கில் தமிழரசு கட்சி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி நேற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார்கள் என்று செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் இதனை சுமந்திரனம் உறுதிப்படுத்தியிருந்தார். அதன்படி இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் நேற்று கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஊடகங்கள் தொடர்பு கொண்ட போது பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்றங்களில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகளோடு உரையாட வேண்டும் என்பது கட்சியின் முன்னிருந்த தீர்மானம். இந்த தீர்மானத்திற்கு முரணாக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக கருதப்படும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு உரையாடுவது குறித்து எனக்கு எந்த தகவலும் இல்லை. இதுபோன்ற முக்கிய முடிவுகள் கட்சியின் உயர்மட்ட நிர்வாகத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட வேண்டும். டக்ளஸ் தேவானந்தாவுடனான சந்திப்பு குறித்து கட்சிக்குள் தெளிவான பரிசீலனை இல்லாமல் முன்னேறுவதை முன்வைத்து சிக்கலான அரசியல் எதிர்வினைகள் உருவாக்கக்கூடும் என்று கூறினார். தெளிவான பெரும்பான்மையுடன் எந்த ஒரு கட்சியும் வெற்றி பெறாத நிலையில் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களில் ஆரம்ப அமர்வுகளுக்கான அதிகாரப்பூர்வ திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கொழும்பு மாநகர சபையின் முதல் அமர்வு 2024 ஜூன் 16 முற்பகல் 9:30 மணிக்கு நடைபெறுகிறது. முழுமையான பெரும்பான்மையை எந்த கட்சிகளும் பெறாத நிலையில் மாநகர சபையின் கட்டுப்பாட்டை யார் எடுத்துக் கொள்வார்கள் என்ற கேள்வி தற்போது அரசியல் சர்ச்சைக்கு வழிவகுத்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தேசிய மக்கள் சக்தி சபை அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. மாறாக ஐக்கிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் ஆதரவோடு பெரும்பான்மை கூட்டணி உருவாக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. இதேவேளை நிலையான நிர்வாகம் ஒன்றை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு முழுமையையும் ஆதரிக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. ஆனால் புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறையில் முழுமையான வெளிப்படைத்தன்மை இருக்குமா என்ற கேள்வியினையும் சிவில் சமூக குழுக்கள் எழுப்பியுள்ளனர். வடக்கு மக்களால் பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கப்படும் நிலை எப்போதும் குறைவாகவே காணப்படும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான நம்பிக்கையுடன் தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள். எனவே அந்த நம்பிக்கையினை காப்பதற்காக அந்த பகுதியில் வீதிகள், பாலங்களை மேம்படுத்த அரசாங்கம் உடனடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வலியுறுத்தியுள்ளார். அவர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார். மேலும் நாட்டின் அபிவிருத்திக்கு போக்குவரத்து முக்கியமான பங்காற்றுகின்றது. வடக்கில் இந்த வசதிகள் பின்தங்கியுள்ளது. வீதிகளின் மோசமான நிலைமை காரணமாக போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளில் பல வீதிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பொருளாதார பிரச்சினை காரணமாக இருக்கலாம். யுத்தத்திற்கு பின்னர் கிராம வீதிகள் பெரும்பாலும் பராமரிக்கப்படவில்லை. 1 கிலோமீட்டர் காப்பட் வீதிக்காக 25 மில்லியன் தேவைப்படும் என்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதனால் மேலும் நிதி ஒதுக்க வேண்டும் அல்லது வெளிநாட்டு உதவியோடு வீதிகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அனைத்து குடிவரவு மற்றும் குடியகல்வு கவுண்டர்களிலும் முக அங்கீகார கேமராக்களை நிறுவும் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த திட்டம் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் தலைமையில் முன்னெடுக்கப்படுகிறது என்று அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் 8 கவுண்டர்களில் மட்டுமே பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய முயற்சியின் கீழ் மொத்தம் 30 கவுண்டர்களிலும் போலீஸ் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும் என்றும் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு பயணிக்கும் அல்லது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பும் நபர்களில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் உள்ளிட்ட சந்தேகத்திற்கு இடமானவர்களை அடையாளம் காண முடியும் என்றும் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவால் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள கவுண்டர்களை தரவுத்தளமாக பயன்படுத்துமாறும் குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற முயலும் குற்றவாளிகளை தடுக்க விமான நிலையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். யுத்த காலத்தில் வடக்கில் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் உரிய ஆவணங்கள் மூலம் உரிமையாளர்கள் உறுதிப்படுத்தினால் அவை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க தெரிவித்தார்.
ஆனாலும் உரிமையினை உறுதிப்படுத்த முடியாத நகைகள் வடக்கு மாகாண பொதுமக்கள் அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் என்றும் இதற்காக தனி பொது நிதியம் ஒன்றை அமைக்கும் திட்டம் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டமூல விவாதத்தின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் ராஜபக்ச அரசாங்கத்தின் காலத்தில் இடம்பெற்ற போரின் போது புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வைப்பகங்களில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போனதென தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இராணுவத்தினர் வசமிருந்த நகைகளை போலீஸ் திணைக்களத்திடம் ஒப்படைத்துள்ளமை ஒரு நல்ல முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. அதையொட்டி இந்த விடயத்தில் அரசு மேலும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். இந்த நகைகள் யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் வைத்திருந்த தனிப்பட்ட சொத்துக்களாகும். அவர்கள் அந்த நகைகள் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த வைப்பகங்களில் வைத்திருந்ததற்கான ஆவணங்கள் சான்றுகள் அவர்களிடம் உள்ளன. எனது வசமும் சிலர் அந்த ஆவணங்களை வழங்கியுள்ளார்கள். அவற்றை தேவையானால் சபையில் சமர்ப்பிக்க நாம் தயார். ஆதாரத்தோடு உள்ள மக்களுக்கு அந்த நகைகள் திருப்பி வழங்கப்பட வேண்டும். இந்த நகைகளை பொது உடைமையாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். உரிய உரிமையாளர்களுக்கு சொத்துக்கள் திருப்பி அளிக்கப்பட வேண்டும் என்றார். இதற்கு துரிதமாக பதிலளித்த போதே சபை முதல்வர் மேற்கண்டவாறு பதிலளித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது யுத்த காலத்தில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்பெண்கள் சட்ட நடவடிக்கைகள் மூலம் போலீஸ் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டன. இவை தற்போது ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றின் அறிக்கையினை பெற்ற பின்னர் உரிமையாளர் உறுதிப்படுத்தும் ஆவணங்களை வழங்கியவர்கள் மீண்டும் தங்கள் நகைகளை பெற முடியும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உரிமை தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க சிரமம் ஏற்படலாம் என்பதையும் அரசு உணர்ந்துள்ளது. எனவே உரிமையை உறுதிப்படுத்த முடியாத நகைகள் வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் வகையில் ஒரு பொது நிதியம் அமைக்கப்படும். அத்துடன் இந்த அபிவிருத்தி நிதிக்கு கைப்பற்றப்பட்ட நகைகளின் ஒரு பகுதி மற்றும் அரசாங்கத்தால் இன்னொரு பகுதி நிதி ஒதுக்கப்படும் என்றும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களும் இந்த திட்டங்களில் பங்கெடுக்க வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சபை முதல்வர் தெரிவித்திருந்தார். ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் தற்போது நடைமுறையில் உள்ளதால் அந்த முயற்சியில் இடையூறு ஏற்படக்கூடிய காரணத்தினால் இந்த விவகாரம் தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைகள் அளிக்கப்படும் நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்து ஜாவர்தன முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அமைச்சு மேலும் கூறியதாவது 2023 ஆண்டு செப்டம்பர் 9 ஆசாத் மௌலானா சேனல் 4 அளித்த அறிக்கையினால் சமூகத்தில் பெரும் விவாதம் உருவாகியுள்ளது. இதன் அடிப்படையில் சமூக மற்றும் சமாதான மையத்தின் இயக்குநர் அருட்தந்தை ரொஹான் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்தார். அந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளும் கோட்டை நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஆசாத் மௌலானாவை நாடு திரும்ப செய்வதற்கான ராஜதந்திர முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு தகவலையும் தற்போது வெளிப்படுத்த முடியாது என்று அமைச்சு தெரிவிக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணியில் உள்ள சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதுக்குடி அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தின் 4ஆம் நாள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி திரு ஏ ஆனந்தராஜா அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. அதன் அடிப்படையில் நேற்று மட்டும் 5 மண்டிக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. இதனோடு சேர்த்து நேற்று வரையான நிலவரப்படி மொத்தமாக 18 மண்டிக்கூட்டு தொகுதிகள் சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளன. இந்த வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் திறந்த மன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.